வந்து ஜாதகம் பார்க்காமலேயே அவங்களோட 2வது வீடு வந்து வீக்கா இருக்கு, இல்லன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதாவது 2ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய சில ஹேபிட்ஸு, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அதே மாதிரி நம்ம அதாவது 2ஆம் இடம் நம்முடைய உடம்புல வந்து எந்த பாகத்தை குறிக்குது அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சரி, 2ஆம் இடம்ங்கிறது நம்ம உடம்புல வந்து முகத்தை வந்து குறிக்கிறது. சரி, முகத்துல நமக்கு என்னென்ன இருக்கு? முக்கியமா வந்து முகம்னா அழகு, ஆக்சுவலா. அடுத்து கண் இருக்கு, இது மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, காது, தொண்டை, இதெல்லாமே 3ஆம் இடத்தை சேர்ந்தது. சரியா? சரி, இப்போ வந்து கண்ணால நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க, ஒரு விஷயத்த பார்ப்பீங்க, அதை பார்க்கறத மனசுல எடுத்துக்கிட்டு அதை நம்மளுடைய மூளையில வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சேமிப்போம். சரியா? சரி, அது ஒண்ணு. அடுத்து 2வது என்ன? மூக்கால நம்ம சுவாசிப்போம். அப்ப நம்ம நறுமணங்களை பலவிதமான அதாவது சென்ட், ஆக்சுவலா அவங்களுக்கு அது இப்ப தமிழ்ல சொல்லணும்னா நறுமணம் அப்படின்னா நல்ல வாசம், மோசமான கெட்ட வாடை அடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த வாசனைகளை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து நம்ம மூக்குக்கு உண்டு. அப்ப வாய் என்ன செய்யும்? பேசும். இன்னொன்னு வந்து சாப்பிடும். சரி, இப்போ வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா அவர் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காரு அப்படின்னா அவருக்கு 2ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த குடுக்கோன்னு சாப்பிடுவாங்க, அவங்க அடிக்கடி சாப்பிடலாம், அது வேற. சரிங்களா? சாப்பிடும்போது ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க, ஒரு இட்லி 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சில மீல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அங்க 2ஆம் இடம் வலுவிழந்ததுன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, இப்ப இதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்? கொஞ்சம் வளன்னு பதில் சொன்னேன். அதாவது அதிகமா பதில் சொல்றேன் நான் உங்களுக்கு வந்து. அப்ப அதிகமா பேசுறேன் அப்படின்னா 2ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். நீங்க பேசுற கேள்விக்கு ஆமா, இல்ல, சரி, இப்படி ஒத்த வரியில நான் பதில் சொல்றேன். அதாவது ஆண்டவன் வந்து எனக்கு வந்து வாய் பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வந்து அருள் புரிஞ்சிருக்காரு. ஆனா அதுல நான் ரொம்ப கஞ்சத்தனமா ரொம்பலாம் அதிகமா பேசுறது கிடையாது, வார்த்தைகளை ரொம்ப கம்மியா பேசுறேன். அப்படின்னா எனக்கு 2ஆம் இடம் வந்து சரியில்லைன்னு அர்த்தம், இல்ல வலுவற்ற தன்மையா இருக்குன்னு அர்த்தம். சரியா? 2ஆம் இடம் இப்ப பக்கத்து வீட்டுல மீன் குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப, அதாவது ஸ்மெல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு. தூரத்துல வந்து வரக்கூடிய ஆட்களை வந்து பாரு அந்த ஒரு கொடையை வச்சுட்டு வர்றாரு பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா கண் பார்வை வந்து ரொம்ப கூர்மையா இருக்குன்னு அர்த்தம். வைக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த 2ஆம் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. சரியா? இப்ப இந்த ஹேபிட்ஸ் வச்சுக்கலாம். இப்ப ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வந்து நல்லா பேசுது, நல்லா பாட்டு படிக்குது, உங்களுக்கு வந்து கொடுத்தா வாயில கொடுத்தா நல்லா சாப்பிடுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில குழந்தை வாயில கொடுத்தா என்ன செய்யும்? வேண்டாம், எனக்கு போதும் அப்படி இப்படிங்கும். வைக்கலாம், அது சாப்பிட வைக்கிறதுக்குள்ள ரொம்ப பெரும்பாடா இருக்கும். வைக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி இருக்குன்னா 2ஆம் இடத்துல ஏதோ கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம வீட்டுல அம்மாவோ அப்பாவோ மாமாவோ தாத்தாவோ பாட்டியோ நமக்கு காசு கொடுக்குறாங்க. ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா அந்த அந்த கொடுத்த காசை பத்திரமா வச்சிருக்குங்க. வைக்கலாம், இப்போ ஆளாளுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா 500 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஒரு காலகட்டத்துல இருக்கிற ரூபாயில எண்ணி பார்த்தா ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் இருக்கு அப்படின்னா சேமிக்கக்கூடிய திறன் வந்து அந்த குழந்தைக்கு இருக்குன்னு அர்த்தம். பணம் வந்து கையில நிக்கும்னு அர்த்தம். நேற்று தாத்தா கொடுத்தாங்களே அந்த காசு எடுத்துட்டு வாங்கினாக்கும், இல்ல அது நேற்றே மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னாக்கும் அந்த குழந்தை வந்து காசை சேமிக்காதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அது அப்படின்னா என்ன அர்த்தம்? கையில ரூபாய் இருக்கு அப்படின்னா 2ஆம் இடம் நல்லா வலுவா இருக்குன்னு அர்த்தம். கையில இல்ல அப்படின்னா 2ஆம் இடம் நமக்கு சரியில்லைன்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது,
பிறக்கும்போது அந்த அந்த ஃபேமிலியில மாமா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, இல்ல சித்தப்பா இருக்காரு, சித்தி இருக்காங்க. இந்த மாரி ஒரு ஒரு பெரிய குடும்பத்தில வாழக்கூடிய ஒரு பாக்கியம் ஒரு குழந்தைக்கு உண்டாகுது அப்படின்னா, அந்த 2ஆம் இடம் ரொம்ப நல்லா வலுவா இருக்குன்னு அர்த்தம். ம். என்ன அந்த குழந்தை பிறக்குது. அவங்க அம்மா, அப்பாவும் நம்ம தனியா தனி குடித்தனம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரியா? அப்ப குழந்தை வந்து வீட்ல இருக்கு. அப்பா வேலைக்கு போயிடுறாரு. அப்ப வீட்டுக்குள்ள யார் இருப்பா? அந்த அம்மாவும், அந்த குழந்தையும் மட்டும் தான் இருக்கும். ம். அப்ப அந்த குழந்தையோட தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். அந்த மாரி ஒரு குழந்தை தனிமையில வாழணுங்கிறது தலையில எழுதியிருந்தா, அந்த மாரி சூழ்நிலைகள் வந்து நடக்கத்தான் செய்யும். ஓகே. ஆக்சுவலா. ம். அப்ப 2ஆம் இடம் அங்க வந்து வலுவற்றது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே. சரி. ம். இப்ப 2ஆம் இடத்தோட வந்து மத்த விஷயங்களையும் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல வந்து அன்பிளெமிஷ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. அன்பிளெமிஷ்ட்னா ஒரு முகத்துல வந்து எந்த விதமான குறைபாடுமே இல்லாம இருக்கிறது தான் அன்பிளெமிஷ்ட்ங்கிறது. ஆமா. ம், ஆக்சுவலா. ம். இப்ப நமக்கு ஒரு சிலருக்கு மொ மொ க அதாவது என்ன சொல்ல முகத்துல வந்து ஏதாவது வடு இருக்கும். ஆமா. இல்ல ஸ்கார் இருக்கும். காயங்கள் இருக்கும். ஆமா, ஆமா. இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு மரு இருக்கும். ஆமா. உங்களுக்கு வந்து ம். இல்ல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஊண்டு உடைய காயம் வந்து அப்படியே வந்து ஒரு அந்த நீங்க சொன்ன ஸ்கார்ங்கிறது வந்து இருக்கும். இருக்கும். ஆக்சுவலா. ஆமா, ஆமா. இந்த மாரி இருக்குன்னா, இந்த 2ஆம் இடத்துல பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ம், சரியா? இப்போ மூக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். ம், சரியா? அப்படி இல்லாம மூக்கு வந்து ட்விஸ்டடா இருக்கு. ம், ம். அதாவது ஒரு மாரி ஒரு ஆமா. சிலருக்கு சில கொஞ்சம் பேருக்கு வித்தியாசமா ஷேப் தெரியும். மாறி இருக்கும். கரெக்ட். ஆமா, ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். ஆமா. ஆக்சுவலா. ம். இல்ல ஒரு சிலருக்கு பல்லு பார்த்தீங்கன்னா, மேடும் பள்ளமா இருக்கும். ஆமா. இல்லன்னா ஒரு பல்லே சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயசாக பல்லே இருக்காது. ஓட்டை ஓட்டையா இருக்கும். ஆமா. ம், ஆமா. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பல்லுல வந்து கரை பிடிச்சிருக்கும். ம், ம். இந்த மாரி அறிகுறி இருந்தாலே 2ஆம் இடத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சார் இங்க ஒரு டவுட்டு. ந இப்போ சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கண்ணாடி போட்டு, சோடா புட்டி மாதிரி அளவுக்கு போட்டு வருவாங்க. இறுதியா அது வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குளறுபடி. ஓகே. ம். சரியா? இப்ப இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பல்லு 1, 2 விழுந்துரும். ஆமா. ம், இது ஆக்சிடென்ட்ல உடைஞ்சிரலாம். இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால போயிருதுன்னு வச்சுக்கோங்க. ம். ஒரு சிலர் வந்து வேற வழியே இல்லாம உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து புதுசா பல்லு வைக்க வேண்டியிருக்கும். டெம்பரரியா. ஆமா. வைக்கலாம் வந்து. ம், ம். இந்த மாரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு. இல்ல ஒரு வயசுக்கு மேல பல்லெல்லாம் உழுந்துட்டு வருது அப்டின்னாலே 2ஆம் இடம் வில்லங்கமா இருக்குன்னு அர்த்தம். இல்ல. ஓகே. புரியுது. புரியுதா? ம். உங்களுக்கு புரியுது. வந்து ம். அப்ப உங்களுக்கு வந்து பல்லு உழுறது, ஆக்சுவலா உங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து உங்களுக்கு வந்து குறையிறது, ம். இல்ல கண்ணாடி போடுறது, சரிங்களா? முகத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது அ க அதாவது என்ன சொல்ல வடு, இல்ல ஏதாவது ஒரு மரு இந்த மாரி இருக்கிறதுங்கிறது, இட்ஸ் அன் இண்டிகேஷன் தட் ஆக்சுவலி தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் த செகண்ட் டோஸ். புரியுது, புரியுது. உங்களுக்கு வந்து நீங்க நல்லா கவனிங்க. இப்ப ம், நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ம். அதாவது ஐஸ்வர்யா ராய பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆமா. ம், சரியா? இருக்கல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு முக அழகு. ம், ஆக்சுவலா. ம். சரிங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த வயசானாலுமே அந்த முக அழகுங்கிறது வந்து இருக்கு. ஆமா. ஒரு சிலருக்குத்தான் அந்த முக அழகுங்கிறது வந்து கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. ஆக்சுவலா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, அந்த தமிழ்ல வந்து நதியான்னு சொல்லி ஒரு நடிகை. ஆக்சுவலா. ம். இன்னைக்கு வயசாயிருச்சு. ஆனாலும் அந்த அழகுங்கிறது அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகுது. ம், ஆக்சுவலா. ம். இதத்தான் வந்து நான் சொல்றேன். சொன்னேன் இல்லையா? அன்பிளெமிஷ்ட்ன்னு சொல்றது. ஆமா. ம், அப்ப அந்த 2ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா எப்படின்னா, நல்ல வசதியா இருக்காங்க. ம், நல்ல பணக்காரங்களா இருக்காங்க. ம். சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே. ம். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கண்ணு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். பூனை கண்ணு மாரி இருக்கும். ஆமா, ஆமா. ஆக்சுவலா பார்க்கறதே இப்டி இப்டி பார்ப்பாங்க. ஆமா. பார்ப்பாங்க. ம், சரிங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா இல்லன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாரி சின்னதா இருக்கும். ம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வாய் வந்து ரொம்ப சின்ன வாயா இருக்கும். ம். இப்படி இருந்தா அவங்களுக்கு 2ஆம் இடம் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். வீக்கா இருக்கு. ம். புரியுது. ம், வாய் நல்லா அகலமா இருக்கிறது. ம், மூக்கு நல்லா பெருசா இருக்கிறது. ம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நல்லா மூக்கு இருக்கும். ம், ஆக்சுவலா. ம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, கண்ணு நல்லா பெருசா இருக்கும். அவங்களுக்கு ம், வந்து. ம். இந்த மாரி இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் 2ஆம் இடம் நல்லாவே இருக்குன்னு அர்த்தம். சஷ்டவர்க்கத்துல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ம், அர்த்தம். ம், இப்ப இது மாரி நெறைய விஷயங்கள நம்ம பார்க்கலாம். ம், இதுல என்னன்னா, இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து முகம் ரொம்ப அழகா இருக்கு. ம். ஓகேங்களா? ஆ. ஆனா, பல்லு வந்து 4, 5 பல்லு உள்ள விழுந்திருக்கு. ம், அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு என்ன ரிசல்ட் எடுக்கிறது? ம். வெளியில பார்க்கறக்கு அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தாலும், உள்ளுக்குள்ள அவங்க தனிமையா அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். இருக்கலாம். ஓகே. ம், ஓகேங்களா? ம், வெளியில அவங்க பொருளாதார ரீதியா நல்லா இருந்தாலுமே, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பெரிய அளவுல பண சேமிப்பு இல்லாம இருக்கலாம். ம்.
புரியுது. ம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ம். ஆக்சுவலா. இப்போ ஒருத்தருக்கு நல்ல முகம் வந்து நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கு. நல்ல கன்னம்லாம் அவங்களுக்கு சப்பியா வந்து இருக்கு. நல்லா ஆ. நல்லா இருக்கு ஆக்சுவலா. ம். ம். அப்படின்னா அவங்க வந்து நல்லா பொருளாதார ரீதியா நல்லா இருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்போட இருக்காங்கன்னு அர்த்தம். ம். ம். சரி, நல்லா சப்பியா இருக்கு ம். ஆக்சுவலா. ம். ஓகேங்களா? முகம் வந்து நல்லா அதாவது கண்ணு, ஷைனிங்கா காது, இருக்கு. மூக்குலாம் ஆ. இதா இருக்கு. ம். ஆனா அவங்க முகத்துல ஒரு வெட்டுக்காயம் அ. ஒரு ஒரு ஏதோ ஒரு காயம் இருக்கு. இல்ல ஏதோ ஒரு ஸ்கேர் இருக்கு. ஏதோ ஸ்கார். ஒரு ஒரு குளறுபடி இருக்கு. இல்ல பல்லு வந்து எத்து பல்லா இருக்கு. ம். 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 அப்படின்னா, குடும்பமும் பெருசா இருக்கும். குடும்பத்துக்குள்ள 1008 பிரச்சனையும் ஜாஸ்தியா இருக்கும். ம். மோ அதே மாரி பணமும் நெறைய வச்சிருப்பாங்க. ஆனா அதே நேரம் பணம் எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு பொருளாதாரத்துல கஷ்டங்களும் இருக்கும். இருக்கும். புரியுது. ஸோ இதுதான். இது மாதிரி ஒருத்தர் ஜாதகம் இல்லாம நம்ம முக அடையாளத்த வச்சு ஓரளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலை என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம்.